அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் இருக்கும் தயவான வணக்கங்கள். அடியேன் புதிய பெரிய சித்தாவர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. இந்த காணொலி சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சித்த மருத்துவ மரபுகளை சித்த மருத்துவத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்குமான ஒரு வீடியோ இது. மற்ற மாறாக அனைவருக்குமான வீடியோ இல்லை என்பதை இதன் வழி அடியேன் தெரிவித்துக்கிறேன். இந்த காணொலியில் கண் தைலம், இந்த உடம்புல மிகப்பெரிய ஒரு பிரதான உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு பிரதானம் எதுன்னா தலை. இந்த தலைக்கு பிரதானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு. ஏன்னா கண்ணு இருந்தால் தான் இந்த உலகத்தையே நம்ம பார்க்க முடியும். ஒரு அற்புதமான இறைவன் படைப்புல தண்ணியில் மிதத்து கொண்டிருக்கின்ற ஒரு உறுப்புக்கு பேர் கண். இந்த கண்ணை கண்ணோய் மொத்தம் சித்தர்கள் 96 வகையான கண் நோய்கள் சொல்றாங்க. அது பிறவி குருடு ஒன்று. பிறவி குருடை தர மீது 95 வகையான கண் நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தான் 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய அகஸ்தியருடைய ஒரு மருந்து. நம்ம பலருக்கு அடியேனே ஒரு மிகப்பெரிய வைத்தியராக மாற்றியது பார்த்தீங்கன்னா இந்த கண் தைலம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய நபர்களுக்கு, அவ்வளோ பேஷண்ட்டுகளுக்கு நம்ம இதை கொடுத்து நல்ல குணம் கண்ட ஒரு தைலம். ஒரு வாரத்திலே, ஒரு வாரம் 2-3 நாள், ஒரு நாளைக்கு 5 வேளை இந்த டிராப்ஸ் போட்டாவே உங்களுக்கு அப்படியே ஒரு மாற்றம் தெரிவதை நீங்க கண்கூடாக கண்ணில் மாற்றம் வருவதை கண்கூடாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த கண் தைலம். இதை செய்வதற்கு தேவையான வயது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர், நேத்திர பூண்டு தைலம், நாளையில பூண்டு, அற்றல் பூர்த்தி என்று சொல்வார்கள், அது ஒரு 100 கிராம். இந்த தவையை நம்ம எடுத்துக்கணும். தவையை எடுத்து நம்ம அப்படியே நல்ல சுத்தமான தண்ணியில கழுவிட்டு வெள்ளை துணியில துடைச்சிடணும். கொஞ்சம் கூட காலையில் கண்ணுக்கு கொடுத்து ரொம்ப சென்சிட்டிவா பார்த்துக்கணும். அது நந்தியாவட்டம் பூ இலை 25 கிராம். நந்தியாவட்டம் 2 இருக்குது. இது ஓறுதல் உள்ளது. அடுக்கு நந்தியாவட்டம் அல்ல, ஓறுதல் உள்ளது. அது 25 கிராம். இது அனைத்தும் 3 நாளைக்கு ஒரு செம்பு பாத்திரம், சுத்தமான செம்பு பாத்திரத்துல போட்டு இந்த 4 மருந்துகளையும் சின்ன சின்ன நசுக்கி நல்லா கிள்ளி போட்டு அந்த நல்லெண்ணெயில நீங்க சூரிய புட வைக்கணும். நல்லா வெள்ளை துணி வச்சு நல்லா மொட்டை மாடியில செம்பு பாத்திரத்துல இதெல்லாம் வச்சு மேல வெள்ளை துணி சுத்தமான தண்ணி கட்டிட்டு சூரிய புடத்துல நம்ம வைக்கணும். நைட்ல எடுத்து உள்ள வச்சிடணும், பகல்ல எடுத்து வைக்கணும். நைட்ல எடுத்து உள்ள வச்சிடணும், பகல்ல எடுத்து வெளியே வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 நாள். 4வது நாள் என்ன பண்ணும், பொரித்த இந்து உப்பு, திப்பிலி, பீதரோகிணி, இதெல்லாம் வகைக்கு ஒரு 5 கிராம் எடுத்து, ரொம்ப விலை பீதரோகிலாம் கிலோவே 30,000 ரூபாய் விற்கிது. மிகப்பெரிய, ஏன்னா பயங்கரம், பீதரோகின்னு பயங்கரமான மருந்து, கண்ணுங்களுக்கு சம்பந்தமான இளநோய்களும் சேர்க்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அதனாலதான் பீதரோகி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது அகஸ்தியருடைய ஃபார்முலா தான். ஸோ இதை இந்த 3 மருந்துகளையும், இது இந்து உப்பு, திப்பிலி, பீதரோகி வகைக்கு 5 கிராம் எடுத்து நந்தியாவட்ட பூ சாறில் வச்சு நல்லா அரைக்கணும். ஒரு 2 மணி நேரம் அரைச்சி, அப்புறமா அந்த கலவையில இதை கலந்து திரும்ப வெயிலில் வச்சிடும், கலக்கி விட்டுரு வச்சுன்னா 4-5 நாள் ஒரு பச்சை கலர்ல உங்களுக்கு தைலம் கிடைக்கும். ஆனா 15 நாள் இதை சூரிய புடத்துல வைக்கணும். சூரிய வெயில்ல வைக்கணும். துணி மேல வேடு கட்டி தான் அது உள்ளதான் நம்ம தைலம் இருக்கும். வேடு கட்டுல ஹீட்ல தான் இது இறங்கும். 15 நாள் கழிச்சு செம்பு பாத்திரத்துல முக்கியமா வைக்க வேண்டியது. 15 நாள் கழிச்சு இறக்கி நம்ம பாட்டில நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம காலை மேலே இப்படி கண்களை புட்டு விட்டு 2 துளி வச்சு 2 துளி வச்சுட்டு மேலே கீழே கீழே மேலே ஒரு நாளைக்கு 5 வேலை நீங்க இந்த மாதிரி உளுத்திட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா, கண் நோய் 95 குணமாகும். பிறவி குருடை மட்டும் சரி பண்ண முடியாது. ஏன்னா அது இருந்தது, ஆனா குறைபாடா இருக்குதுன்னா அதை தான் சரி பண்ண முடியும். அப்ப கண் நோய் 96ல பிறவி குருடை தவிர மீது எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து. இது மட்டும் இல்லை, கண்ணு லிவருடைய டிஸ்பிளே. லிவர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்ணு தான் முதல்ல பாதிக்கும். அப்ப கண்ணுல இந்த தைலத்தை விட்டுட்டு வரும்போது லிவர் குளிர்ச்சி அடையும். லிவர் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய டாக்டர். அப்ப லிவர் குளிர்ச்சியா இருந்தா உடம்ப எல்லாத்தையும் குளிர்ச்சியா வச்சுக்குவார். டாக்டர் நல்லா இருந்தா டாக்டர் மற்ற எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குவார். அது போல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற லிவரை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது இந்த தைலம், கண் தைலம். அது மட்டும் இல்ல, சில பேர்த்துக்கு பார்த்தா 40 வயசு ஆச்சுனாக்க கண்ணுலாம் லைட்டா அந்த பார்வை குளம், ஒண்ணு கெட்ட பார்வை குறைபாடாகும், ஏன்னா தூர பார்வை குறைபாடாகும். அது வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வையில அந்த ஒயிட்னஸ், இந்த வெள்ளை அப்படியே பாடும். வெள்ளை கண்ணை மறைக்கும். ஸோ இது போன்ற நோய்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மருந்து. 100க்கு 100 குணமளிக்கக்கூடிய மருந்து. எந்த நோய் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சைனீஸ் உள்ளவங்க, ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க, சக்கரை, முக்கியமாக சக்கரை நோய் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு நர்வஸ் எல்லாம் பாதிச்சு
கண் பார்வை வந்து குறைபாடு. ஆனால் சக்கரை நோயாளிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பா சக்கரை நோயாளி உள்ளவங்களுக்கு இந்த குறைபாடு கண் பிரச்சனை வரும் இது. அதனால இதை வந்து சரி பண்ணும். அதுக்கடுத்து மூளைக்கு வந்து இந்த கண்ணுல ஊத்த மூளைக்கு வந்து குளிர்ச்சியாகும். ஏன்னா நமக்கு வந்து வர்மம் பார்த்தீங்கன்னா திலத்த காலம் கண்மணி வர்மம், கண்மணி வந்து இப்பதான் கொண்டக்கொல்லி வர்மம் உச்சில மூளைக்கு உண்டான வர்மம். அப்ப இது எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல தான் இருக்குது. இப்ப கண்ணை குளிர்ச்சிப்படுத்தும் போது இதன் வழியா குளிர்ச்சி ஆகி நம்ம மூளை வந்து குளிர்ச்சி ஆடும். மூளை வந்து சிந்தனை திறன் வந்து குளிர்ச்சி ஆகும். அப்ப எல்லா தரப்புக்கும் நீங்க கண்ணாடி போட்டுக்கிறீங்க. சில சார் நான் சின்ன வயசுல கண்ணாடி போட்டு பிள்ளைங்களாம் இப்ப நிறைய மொபைல பாக்குது, நிறைய படிக்கிறாங்க. அப்ப அதனால சீக்கிரமே வந்து கண்ணாடி போட்டாங்க. நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த தைலத்தை கண்ணாடி கழட்டி வச்சிருங்க. கழட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு இந்த தைலத்தை ஒரு 48 நாள் இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். நான் சொல்ற மாதிரி இதை மாதிரி செஞ்சு நீங்க ஒரு 48 நாள், ஒரு நாளைக்கு 5 வேளை 48 நாள் நீங்க போட்டுட்டு அது பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சார் 48 நாள் நீ சொன்ன மாதிரி இந்த தைலத்தை போட்டேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீங்க கண்டிப்பா திட்டத்தோட எனக்கு ஃபோன் பண்ணலாம், தாராளமா ஃபோன் பண்ணலாம். ஏன்னா நம்ம அவ்வளவு பேர்த்துக்கு கொடுத்து குணம் கட்டணும். கண்ணாடியை கழட்டிடலாம். இல்லை சார் அப்படின்னா சில பத்தியங்கள் கண்டிப்பா இருக்குது. எப்படி எல்லா மருந்துக்கும் சில பத்தியங்கள் என்ன, இந்த நோயை நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதை தான் பத்தியன்னு சொல்றோம். அப்ப இது சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா நல்லது. உங்களுக்கு 100 ரிசல்ட் வேணும். கண்ணாடி கழட்டினா நான்வெஜ் சாப்பிடாம இருக்குது, வாரத்துக்கு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்குது, காலைல ஒரு வேளை மோர் சோறு சாப்பிடுது, உடம்ப குளிர்ச்சியா கொஞ்சம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிட்டு பண்ணணும். இல்லை சார் நான் தண்ணி அடிப்பேன், எது வேணாலும் செய்வேன் சார், நான் இப்படின்னா செய்வேன், ஆனா உங்க மருந்தை மட்டும் சாப்பிட்டா குணமாகணும் அப்படின்னா மருந்துக்கு சத்தியத்தை மறந்தாலும் பத்தியத்தை மறக்கக்கூடாது. சத்தியத்தை மறந்தோட கடவுளை மன்னிச்சிடுவார். ஆனா பத்தியத்தை மீறினா மருந்து வந்து மன்னிக்காது. அதனால கண்டிப்பா எல்லா நோய்களுக்கும் அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய், இட்லி, தோசை, டீ, காஃபி, நான்வெஜ்ஜு கண்டிப்பா இது எல்லா நோய்களுக்கும் நம்ம விட்ட மருந்து வர எல்லா நோய்களுக்கும் காமனான பத்தியம். இந்த பத்தியத்தோடு இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்க இதை வந்து கண்ணில் ஊற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பா ரெடியாகும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பஞ்சகற்பம், இந்த பஞ்சகற்பத்தை வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறது, வாரத்துக்கு ஒரு நாள் பொன்னாங்கண்ணி தைலம் தேய்ச்சி குளிக்கிறது, அது தினசரி இந்த தைலத்தை வந்து உள்ளுக்குள்ள போட்டு வரும். லிவருக்கு கிழநெல்லி, கரிசலாங்கண்ணி, கரிசாலை கற்பம், இது மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள லிவருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு லிவருக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இந்த மருந்துகளை மேலே மட்டும் போட்டுட்டு வந்தீங்கன்னாக்க கண்டிப்பா அது எந்த வயதாக இருந்தாலும் உங்களுடைய கண்ணாடியை கழட்டி வைக்கலாம். கழட்டி வச்சு கண்ணாடி இல்லாம வந்து நீங்க பார்க்க முடியும். எனக்கெல்லாம் வந்து 45 வயசு. நான் இது வரைக்கும் கண்ணாடி போட்டதில்லை, போடக்கூடிய ஐடியாவும் கிடையாது. நமக்கு எந்த பிரச்சனாலும் இந்த தயார் தான். அப்போ ஃபோனு பார்க்குறவங்க, சின்ன பிள்ளை படிக்கிறவங்க கண்டிப்பா தினசரி ஃபோனு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த தைலத்தை போடணும். இல்லைன்னா கண் சம்பந்தமான பார்வை குறைபாடு எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா இதில் லைட் வந்து எல்இடி தான். அப்போ எல்இடி தான். இப்போ நம்ம ஃபோன் வந்து எல்இடி தான். இப்போ எல்இடி பார்த்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னே ஏதாவது படிக்கிறீங்கன்னாக்க கண்டிப்பாக அந்த பிளார் ஆகும், நம்மளுடைய எழுத்து வந்து பிளார் ஆகும். அவங்க கண்டிப்பாக இதை ஒரு நாளைக்கு 5 டைம் இல்லைனாலும் ஒரு காலை மாலை ஒரு 3 வேளையாவது போடணும். இல்லைன்னா கண் பிரச்சனை கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்மளை வந்து பாதிக்கும். உங்கள் கண்ணு தான் தலைக்கு முக்கியம், தலை தான் இந்த உடம்புக்கு முக்கியம், இந்த உடம்பு தான் உங்க வாழ்க்கைக்கு முக்கியம். இதை சீர்படுத்துவது நம்முடைய கண் தைலம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.